வருவாய் 35 லட்சம் கோடி ரூபாய், செலவு 50,65,000 கோடி. 4.4% நிதி பற்றாக்குறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன். Good school education, access to high quality, affordable and comprehensive health care, 100% skilled labor with meaningful employment, 70% women in economic activities, and farmers making our country the food basket of the world. 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி கிடையாது. வருமான வரி விலக்கை உச்சவரம்பை உயர்த்துவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. Have periodically reduced their tax burden. Right after 2014, the nil tax slab was raised to 2.5 lakhs of rupees, which was further raised to 5 lakh rupees in 2019 and to 7 lakh rupees in 2023. This is reflective of our government's trust on the middle class taxpayers. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. மாதம் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுபவர்களுக்கு இனிப்பான செய்தி. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் நிம்மதி. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதால் மத்திய அரசுக்கு வரி வருவாயில் இழப்பு. நேரடி வரி வருவாயில் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என பட்ஜெட்டில் தகவல். விடுபட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு 4 ஆண்டுகள் வரை அவகாசம். வரி செலுத்தும் முறையை எளிமைப்படுத்தும் வகையில் புதிய மசோதா அடுத்த வாரம் அறிமுகம். வீட்டு வாடகைக்கான வரி கழிவு 6 லட்சம் ரூபாயாக உயர்வு. 2,40,000 ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. டிவி பேனல்களுக்கான சுங்க கட்டணம் 10% 20% உயர்வு. பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பால் தொலைக்காட்சி பெட்டிகளின் விலை உயர வாய்ப்பு. நாடு முழுவதும் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய்களின் பராமரிப்பு மையம். புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பட்ஜெட்டில் அறிவிப்பு. புற்றுநோய் மற்றும் அரிதான நோய்களுக்கான 36 மருந்துகளுக்கு சுங்க வரியில் இருந்து முற்றாக விலக்கு. பொது சிகிச்சைக்கான 37 மருந்துகளுக்கும் சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிப்பதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி. அந்நிய முதலீட்டுக்கான அனுமதி 74% 100% அதிகரிப்பு. பீகார் மாநிலத்தில் புதிதாக 4 பசுமைவெளி விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. பாட்னாவில் உள்ள IITயில் உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்படும் எனவும் அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். லித்தியம் பேட்டரிகளுக்கான சுங்க வரியை ரத்து செய்வதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறையக்கூடும் என எதிர்பார்ப்பு. கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டம். நாட்டில் 3 AI மையங்களை அமைக்க பட்ஜெட்டில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்டுவதற்கு இலக்கு. 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. கிசான் கடன் அட்டை மூலம் 7.7 கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை. கடன் உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பு.
எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற 6 ஆண்டுகால சிறப்பு திட்டம். அசாமில் யூரியா ஆலை, பீகாரில் தேசிய உணவு பதப்படுத்துதல் மையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. 5 ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளில் மேலும் 75,000 இடங்கள் சேர்க்கப்படும். நிதிநிலை அறிக்கையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தோல்துறை வளர்ச்சிக்கு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. புதிதாக 22 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தகவல். உதான் திட்டத்தின் கீழ் 120 புதிய வழித்தடங்களில் விமான சேவை, 4 கோடி பயணிகள் பயன்பெறுவார்கள் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கியதும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். नहीं माननीय अखिलेश जी, आपने संसद की मर्यादा को आप बना के रखे हैं. कभी बजट भाषण के अंदर கும்பமேளா நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்ததால் வெளிநடப்பு. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். மத்திய அரசின் பட்ஜெட் என கூறுவதை விட பீகார் மாநில பட்ஜெட் என கருதும்படி அமைந்துள்ள நிதிநிலை அறிக்கை. தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லாத மாயாஜால அறிக்கை. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் ஓலை வீட்டில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த முதியவர்களின் மகனை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை. சென்னை பட்டினப்பாக்கம் அருகே உதவி கேட்ட 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. போலீஸ் பூத்துக்குள் வைத்து அத்துமீறிய போக்குவரத்து காவல் ஆய்வாளரின் ஓட்டுநர் கைது. சீமான் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சீமானை அழைத்து பிரபாகரன் பயிற்சி கொடுப்பதற்கு அவசியம் என்ன என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. தமிழ்நாட்டிலிருந்து கூப்பிட்டு விடுதலை புலிகள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது தலைவரே வந்து நின்றுட்டு பயிற்சி கொடுத்து எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் போய் எல்லாரையும் சுடுன்னு சொல்றதுக்கா? எதுக்கு அது? தேனி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. தாவேக்கவினரின் ஊர்வலத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் தை மாத முகூர்த்தத்தை முன்னிட்டு மல்லிகைப்பூ விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3500 ரூபாய்க்கும், கனகாமரம் 2000 ரூபாய்க்கும் விற்பனை. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே இளைஞர் வெட்டி கொலை. முக்கிய குற்றவாளியும் கூலிப்படையினரையும் கைது செய்த காவல்துறையினர். சென்னை ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்திய வழக்கு. கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல். சென்னை ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. முக்கிய குற்றவாளி சந்துரு என்பவனை கைது செய்தது காவல்துறை. தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு. சேரி பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்கள்.
சென்னை ஆவடியில் ஃபுட்பால் கோல் போஸ்ட் சரிந்து சிறுவன் உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம்.